சத்தமாக பேசுவதால் முட்டாள்தனம் உண்மையாகி விடாது என்று நடிகரும் இயக்குநருமான பார்த்திபனுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்தார். நடிகையுடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் உள்ளதாக குற்றம் சாட்டி அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ளார். இந்நிலையில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கிடையே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பார்த்திபன், குந்தவை இப்போது வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கப்பட்டால் நல்லது என்று குந்தவை கெட்டப்பில் காண்பிக்கப்பட்ட த்ரிஷா படம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எதிர்வினையாற்றிய நடிகை த்ரிஷா, அடிப்படை அறிவு இல்லாமல் பேசப்படக்கூடிய தரம் தாழ்ந்த சொற்கள் யாரை நோக்கி வீசப்படுகிறதோ அவரை விட அந்த சொற்களை பேசுபவரின் தரத்தை தான் பிரதிபலிக்கும் என்று காட்டமாக பதிலளித்துள்ளார். மைக்கை பிடித்து பேசுவதால் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து அறிவார்ந்ததாகவோ அல்லது நகைச்சுவையானதாகவோ மாறிவிடாது என்றும் அது ஒரு முட்டாள்தனமான கருத்து என்றும் சாடியுள்ளார். ஒரு தனிநபரின் வேண்டுகோளுக்கிணங்க தன்னுடைய பெயரும் புகைப்படமும் அந்த நிகழ்வில் சேர்க்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டதாகவும் த்ரிஷா குறிப்பிட்டிருந்தார். நடிகர் த்ரிஷா குறித்து தன்னுடைய கருத்துக்கு நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் வருத்தம் தெரிவித்துள்ளார். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது என்றும் இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் இன்று நடைபெறவுள்ள திமுக மாநில மாநாட்டின் திடல் மின்னொளியில் ஜொலிக்கக்கூடிய காட்சிகள் தான் இவை. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் என்ற முழக்கத்துடன் திருச்சி மாவட்டம் சிறுகனூரில் திமுக மாநில மாநாடு இன்று நடைபெறவுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் 10 லட்சம் தொண்டர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக 650 ஏக்கர் பரப்பளவில் 9 நுழைவு வாயில்களுடன் பிரம்மாண்ட மாநாடு மேடை மற்றும் அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 200 ஏக்கரில் தொண்டர்கள் அமர்வதற்காக இருக்கைகள் போடப்பட்டிருக்கும் நிலையில் 40,000 முதல் 50,000 வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் வாகன நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. குடிநீர், கழிவறை, முதல் உதவி மையம் மற்றும் சிற்றுண்டி வசதிகளும் சைவ அசைவ உணவுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மாலை 3 மணி அளவில் மாநாட்டு திடலுக்கு வரக்கூடிய முதலமைச்சர் திமுக கொடியை ஏற்றி வைத்த பிறகு மேடையில் உரையாற்ற உள்ளார். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இதே இடத்தில் நடைபெற்ற மாநாட்டில் முக்கிய வாக்குறுதிகளை முதலமைச்சர் வெளியிட்டார். அதேபோல இன்று நடைபெறவுள்ள மாநாட்டிலும் பல்வேறு புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளின் MBBS, BDS படிப்புகள் மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி படிப்புகள் மற்றும் கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மூலமாக மாணவர் சேர்க்கை நடத்தப்படுகிறது. மே 3ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு கடந்த பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி தொடங்கியது. ஆன்லைன் வழியாக விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைய இருந்த நிலையில் நாட்டின் பல இடங்களில் இணையதளம் முடங்கியது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தில் கடந்த 4 நாட்களாகவே பிரச்சனை இருந்து வந்த நிலையில் பலரும் விண்ணப்பிக்க முடியாத நிலை இருந்தது. நேற்றும் சர்வர் முடங்கியதால் விண்ணப்பங்களை பதிவேற்றம் செய்ய முடியவில்லை என்றும் இணையதள செயல்பாடுகள் மிகவும் மெதுவாக இருந்ததால் விண்ணப்பிப்பதில் சிக்கல் எழுந்ததாக மாணவர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டது. இதையடுத்து நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை வரக்கூடிய 11ஆம் தேதி வரை நீட்டித்து தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சத்தமாக பேசுவதால் முட்டாள்தனம் உண்மையாகி விடாது என்று நடிகரும் இயக்குநருமான பார்த்திபனுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம் தெரிவித்திருந்தார். நடிகையுடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் உள்ளதாக குற்றம் சாட்டி அவருடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கோரியுள்ளார். இந்நிலையில் விஜயும் த்ரிஷாவும் ஒன்றாக திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கிடையே நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பார்த்திபன், குந்தவை இப்போது வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கப்பட்டால் நல்லது என்று குந்தவை கெட்டப்பில் காண்பிக்கப்பட்ட த்ரிஷா படம் குறித்து கருத்து தெரிவித்திருந்தார். இதற்கு தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் எதிர்வினையாற்றிய நடிகை த்ரிஷா, அடிப்படை அறிவு இல்லாமல் பேசப்படக்கூடிய தரம் தாழ்ந்த சொற்கள் யாரை நோக்கி வீசப்படுகிறதோ அவரை விட அந்த சொற்களை பேசுபவரின் தரத்தை தான் பிரதிபலிக்கும் என்று காட்டமாக பதிலளித்துள்ளார். மைக்கை பிடித்து பேசுவதால் ஒருவர் சொல்லக்கூடிய கருத்து அறிவார்ந்ததாகவோ அல்லது நகைச்சுவையானதாகவோ மாறிவிடாது என்றும் அது ஒரு முட்டாள்தனமான கருத்து என்றும் சாடியுள்ளார்.
ஒரு தனிநபரின் வேண்டுகோளுக்கிணங்க தன்னுடைய பெயரும் புகைப்படமும் அந்த நிகழ்வில் சேர்க்கப்பட்டது என்பதை அறிந்து கொண்டதாகவும் த்ரிஷா குறிப்பிட்டிருந்தார். நடிகர் த்ரிஷா குறித்து தன்னுடைய கருத்துக்கு நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் வருத்தம் தெரிவித்துள்ளார். எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துள்ளது என்றும் இதில் வருந்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும் என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை என குரல் எழுப்பினர். உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது. பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் எண்ணெய் கிடங்குகள் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் கோர விளைவே இது. இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் தெருக்களில் வழிந்தோடிய எண்ணெய்களில் தீப்பற்றி சாலை முழுவதும் தீப்படந்து காணப்பட்டது. இதேபோன்று டெஹ்ரானில் உள்ள ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சக்தி வாய்ந்த கைபர் ஷெக்கான் என்ற ஏவுகணையை இஸ்ரேல் ஏவியதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானில் உள்ள கெஷன் என்ற இடத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையிலும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனை கண்டித்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் 30 கிராமங்களுக்கான குடிநீர் ஆதாரத்தின் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே குவைத் விமான நிலையத்தின் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் குவைத்தில் உள்ள அரசு சமூக பாதுகாப்பு அலுவலகம் தீப்பற்றி எரிந்தது. முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். உலக மகளிர் தினத்தையொட்டி நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் நடுக்கடலில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடினர். திமுக வர்த்தகர் அணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் 5 மீன்பிடி படகுகளில் கடலுக்கு சென்ற பெண்கள் கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை துவங்கி பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் பூச்சொரிதல் விழா நடைபெறும். முதல் நாளில் அதிகாலை விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாக வாஜனம் மற்றும் வாஸ்து சாந்தி நடத்தப்பட்டு மாரியம்மனுக்கு காப்பு கட்டப்பட்டது. பின்னர் கோவில் பணியாளர்கள் மற்றும் பக்தர்கள் யானை மீது பூக்களை கொண்டு வந்து அம்மனுக்கு சாத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூரிலிருந்து மைசூர் செல்லும் தொரப்பள்ளி சாலையில் யானை முகாமிட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் முதுமலை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் வனவிலங்குகள் அடிக்கடி சாலையை கடந்து நீர்நிலைகளுக்கு செல்கின்றன. அந்த வகையில் தொரப்பள்ளி சாலையை யானை ஒன்று கடந்து சென்றது. வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் அந்த யானையை புகைப்படமும் வீடியோவும் எடுத்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதை ஒட்டி நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தொகுதிக்கு தேர்தல் பாதுகாப்பிற்காக திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த 133வது பெட்டாலியன் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் வருகை தந்தனர். உதவி கமாண்டர் பசந்த் யாதவ் தலைமையில் வந்த 85 வீரர்களுக்கு ஏர்வாடி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வி தலைமையில் செண்டை மேள தாளங்கள் முழங்க பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருமலஞ்சி கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கூடிய முகாமில் தங்கியுள்ள இவர்கள் விரைவில் தொகுதி முழுவதுமாக பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட உள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. 3 பிரிவுகளில் மாட்டு வண்டி, 2 பிரிவுகளில் குதிரை வண்டி பந்தயம் நடந்தது. முன்னதாக அமைச்சர் மையநாதன் பந்தயத்தை தொடங்கி வைக்க முயன்ற போது பட்டாசு வெடிக்கப்பட்டது. இதில் மாடு ஒன்று மிரண்டு ஓடி முட்டி தள்ளியதில் வசந்த் என்பவர் காயமடைந்தார். 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தன.